தேர் நடக்குது. ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இது வரைக்கும் பார்த்ததில்ல. அங்கே இருக்க எல்லாமே வாங்குவேன், கேம்ஸ் விளாடுவேன், நிறையா பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். நாங்கள் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். கோயில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். டக்குன்னு அந்த மாடை பார்த்துட்டு பாப்பாவை பார்க்கும்போது குட்டி மாட்டு மாதிரி இருக்குது. ரெண்டு பக்கம் அதே மாதிரி கொம்பு வச்சிருக்கு. அங்கே யாரோ சக்கரை பொங்கல்லாம் வச்சிருக்காங்க. கொடுப்பாங்களான்னு தெரியல. கொடுத்தா நல்லா இருக்கும். அங்கே கொடுக்குறாங்க, போய் வாங்க. சக்ஸஸ். செம்ம டேஸ்டாக இருக்குது. நான் எப்படியோ நினச்ச மாதிரி கிடச்சிருச்சு. கொஞ்சமா இல்லை உங்களுக்கு? கொஞ்சமா வேணும். அம்மா வாமா பொம்மை செக்ஷன் பண்ணலாம். அப்பா கடைக்கு போகலாமா? சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டா இப்போ பொம்மை செக்ஷனுக்கு போகலான்னு இருக்கேன். நான் கோயிலுக்கு உள்ளே போகிறப்போவே பொம்மை தான் ஃபஸ்ட்டு வேணும்னு கேட்டேன். ஆனால் சாமி கும்பிட்டு வாங்கிக்கலான்னு சொன்னதுனால இப்போ பொம்மை செக்ஷனுக்கு போக போகிறேன். வந்துட்டு என் பேர் கொடுத்தா வந்துட்டு பட்டாசு வைப்பாங்க. எனக்கு கடைக்காரங்க வந்தாங்கன்னு வையே. உள்ள இருக்கும். வாங்குறேன்ற பேர்ல இது நீ ஆல்ரெடி வச்சிருக்கேன் இருக்கு, வீட்டுல இருக்கு. நீ அதையே யூஸ் பண்றது இல்ல. எங்க இருக்குன்னு சொன்னா சரி, நான் எடுத்து தரேன். மினியேச்சர்ல அருகாமனை எல்லாம் இருக்கு பாரு. அந்த காய் கட் பண்ற அளவு கை வைக்காத, கிழிச்சிடும். ஷார்ப்பா இருக்கு. நல்லா இருக்குல்ல? பொம்மை கடைக்கு நடந்து டயர்டாகி இப்போ சாப்பிட வந்திருக்கோம். அங்கே டெல்லி ஆப்பில் வந்தது. அப்பாட்ட கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு டோக்கன் வாங்கி அதெல்லாம் வந்துட்டு வாங்கணும். டெல்லி ஆப்பில் சூப்பராக இருந்துச்சு. என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை பண்ணவே இல்லை. தேர் பார்க்க வந்துட்டு தேரே இன்னும் பார்க்கல. சாப்பிட்டுட்டு தேர் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். பக்கத்தில் அச்சு மருதாணி கடையெல்லாம் இருந்தது. நானும் மருதாணி வச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.